மாயா சத்யா சீரியல் நவம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம பத்மா வந்துட்டு நேராக மணிக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி தான் வந்துட்டு ஏமாற்றி என் பிள்ளையோட நெஞ்சில் வந்துட்டு மாயான்னு பச்சை குத்துவீங்களா அப்படின்னு. மணி சொல்கிறாரு, இங்கே பாரு, எந்த அளவுக்கு சீனு மாயாவை விரும்பினான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இப்போ அவன் வந்துட்டு மாயாவை வெறுத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஒரு நாள் அவன் மாயாவை ஏற்றுப்பான், அது நடக்க தான் போகுது. அது வரைக்கும் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது நல்லது தான். உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்க, உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி அந்த இடத்துலேருந்து போக, அப்போ வீட்டுக்கு வந்துட்டு சிவா வராரு. சிவா வந்துட்டு நேராக ரகுராம் கிட்ட, அண்ணா இது மாதிரி கோயில் திருவிழாவுக்காக கூட்டம் போடுறாங்களாம், அதுக்காக பஞ்சாயத்தில் உங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, சரி நான் போகிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி இதை காதில் வாங்குறாங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, இந்த கோயில் விழானாலே கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி ஏதாவது பிளான் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குவா. இந்த வாட்டி அவள் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேராக ஜானகியை போய் பார்க்குறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, எப்போவுமே கோயில் திருவிழானா பிரச்சனை கண்டிப்பாக வரும். இந்த வாட்டி அந்த புவனேஸ்வரி என்ன பிரச்சனையை கொண்டு வர போறான்னு தெரியல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, பெரியப்பாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, பெரியப்பா கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை கடந்து வந்துடுவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இல்லை, அந்த புவனேஸ்வரி ஏற்கனவே அவள் பையனுக்கு தனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இருப்பா. அவள் திட்டம் தோத்து போனதுனால கண்டிப்பாக அவள் பயங்கர கோவத்தில் இருப்பா. அவள் இதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவா. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, அந்த புவனேஸ்வரி எதுவும் பண்ண மாட்டா, அவள் கையில் எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வீட்டில் இருக்கும் பொழுது புவனேஸ்வரி நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, கார்த்தி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க அத்தை அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக அன்னைக்கு அந்த கல்யாணத்தை மாயா நிப்பாட்டினத்துக்கும் கதிர் தாலியை கொண்டாந்து தனாவுக்கு கட்டினத்துக்கும் அதோட ஜானகி உன்னை அடித்ததுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, சொல்லு, செப்பரேட்டாக நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லையத்த, நான் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம புவனேஸ்வரி கேட்குறாங்க, உன் ஃபோனை கொடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் அத்தை என் ஃபோனை கேட்குறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு தான், அதான் நீ எந்த தப்பும் பண்ணலையில, ஃபோனை கொடு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைத்த, நான் ஃபோனை கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி டென்ஷன் ஆகி, ஃபோனை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டேருந்து ஃபோனை வாங்குறாங்க. அதே நேரம் பசுபதியும் அங்கே வந்துடுறாரு. அப்போ கார்த்தி வந்து பயத்திலே நிற்கிறாரு, அத்தை ஃபோனை கொடுங்கத்த, நான் அதில் ஒன்றும் வச்சில்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஒன்றும் வச்சில்லைன்னா அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறாங்க. அப்போ கார்த்தி வந்து பயத்திலே நிற்கிறாரு. புவனேஸ்வரி ஃபோனை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்டரியை பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக கார்த்தி யாருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கேலரிக்கு போக, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை கேலரியில் என்ன இருக்க போகுது, அங்கே ஒன்றும் இல்லைத்த அப்படின்னு. புவனேஸ்வரி டக்குன்னு அங்கே இருக்கிற தனாவோட வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ புவனேஸ்வரி டக்குன்னு ஃபோனை கீழே போட்டுட்டு கார்த்தியை ஓங்கி அறையிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை என்னாச்சுத்த அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்க, உன்னால தாண்டா கல்யாணமே நின்று போச்சு, எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, பசுபதி கேட்குறாரு, ஏன் புவனேஸ்வரி என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா இதை என் வாயால் எப்படி சொல்கிறது, இவன் இந்த வீட்டில் வளர்ந்தவனா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த தனாவை பழிவாங்கணும், அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனாவை எப்படியாவது கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இவன் தனாவை தப்பாக வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி என்ன காரியண்டா பண்ணியிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாங்க, சாரிப்பா, எனக்கு அந்த மாயாவை நிப்பாட்டுறதுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி, இந்த வீடியோவை வச்சு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த மாயாவை மிரட்டணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மாயாவை மிரட்டுறதுக்காக நீ வந்துட்டு இந்த வீடியோவை வச்சிருக்க, அந்த குடும்பத்தில் ஒரு சாவு விழுவணும், அந்த தனா எப்படி ஈஸியாக மாறிட்டா,
அவ மனசை இப்ப மாத்தணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, ஏன் அத்தை, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன ஐடியா அத்தை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நீ அமைதியா வீட்லயே இரு, என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட இருந்து போனை வாங்குறாங்க. கார்த்தி வந்துட்டு எதுக்கிட்ட இந்த போன் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத பத்தி நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வெளியில வராங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ச்சே, அத்தை வேற அந்த வீடியோவை வாங்கிக்கிட்டாங்களே, இப்ப எப்படி வந்துட்டு நான் மாயாவை மிரட்டுறது அப்படின்னு. பசுபதி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு வேலையை தயவு செஞ்சு என்னைக்குமே செய்ய முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை எச்சரிச்சுட்டு பசுபதி வெளியில வராரு. வெளியில வந்ததோட பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, புவனேஸ்வரி, இந்த வீடியோ வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ரகுராம் வீட்டுல ஒரு சாவு விழுவணும், அதுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா ஒரு 1/2 நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா கார் எடுத்துட்டு வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு அந்த கார்த்தி அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சு பயத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிர் இங்கேருந்து வராரு. மாயை கேக்குறாங்க கதிர் கிட்ட, கதிர், தனா உன்கிட்ட பேசினாலா? கருப்பசாமி ஐயா தனாவுக்கு நல்ல புத்திமதி தான் சொல்லியிருக்காரு, ஆனா தனா ஏத்துக்காத சூழ்நிலையில இருக்கிறாளே அப்படின்னு. கதிர் சொல்றாரு, ஆமா, ஆனா தனா கண்டிப்பா ஒரு நாள் என்னை ஏத்துப்பா, அதுக்கான நாள் இன்னும் இருக்கு, உடனே அவ ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா கார்த்தியை அவ எந்த அளவுக்கு காதலிச்சான்னு எனக்குமே நல்லாவே தெரியும், அதனால இப்போதைக்கு அவகிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே அவ ஏத்துக்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, கவலைப்படாத கதிர், கண்டிப்பா அவ ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கதிர் கேக்குறாரு, சரி, வீட்டுல பெரிய மாமா வந்துட்டு ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு போறாரே கோயில் ரிலேட்டடா, எதுக்காக அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த கோவில் திருவிழா எப்பவுமே நடக்குமா, அந்த கோயில் திருவிழாவுக்கு எல்லாரும் போவாங்களாம், அந்த கோயில் திருவிழாவில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு யோசிப்பாங்களாம். ஸோ அவங்கவுங்க சஜஷனை கொடுப்பாங்களாம். அதுக்காக தான் இப்போ பெரியப்பா போயிருக்காரு, அந்த புவனேஸ்வரியும் அங்கே வரப்போறலாம், கண்டிப்பாக அவள் வந்தானா ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வருவா அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர் அப்படின்னு. அதுக்கப்புறமா புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு நேரா தனாவுக்கு கால் பண்றாங்க கார்த்தியோட போன்லேருந்து. அப்ப தனா வந்துட்டு போனை பார்த்துட்டு, கார்த்திக் சாரு கிட்ட தான் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக அவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்ப தனா வந்துட்டு டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி, கார்த்திக் சாரு, அதான் நேத்தே நான் சொல்லிட்டேனே, இனிமே வந்துட்டு நம்ம லைஃப் வந்து வேற வேற பாதை தான், இனிமே உங்களை வந்துட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்கவோ இல்ல நான் காதலிச்சேன் பாரு அந்த மாதிரி காதலிக்கவோ வாய்ப்பே இல்லை, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்களோட நம்பிக்கையை என்னால வந்துட்டு பாழாக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த நம்பருக்கு இனிமே கால் பண்ணாதீங்க, உங்க ஃபோன் தானே இது, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, தனா நான் தாம்மா பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுமா அப்படின்னு. தனா கேக்குறாங்க, இங்க பாருங்க ஆண்டி, நான் வந்துட்டு கண்டிப்பா இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்க சொன்னது கேட்டு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், இது மாதிரி கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு எங்க அம்மா சொல்லி புரிய வச்ச பிறகுதான் தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே என்கிட்ட ஃபோன் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணேன். இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. தனா கேக்குறாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவா, என்கிட்ட எதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த கத்தர் தான் கட்டாயமா என் கழுத்துல தாலி கட்டிட்டான், அவ மட்டும் தாலி கட்டாம இருந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு நான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன், ஆனா அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டான், அதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருதனா, உனக்கு தெரியாத பல விஷயம் இருக்கு, நீ நேரா வீட்டுக்கு வாமா அப்படின்னு. இது கேட்டதோட தனா கேக்குறாங்க, ஏற்கனவே வீட்டுக்கு வந்ததுனாலதான் அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, மறுபடியும் என்னால வீட்டுக்கு வர முடியாது அத்தை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்ற இடத்துக்கு வாமா, நீ வீட்டுக்கு கூட வர வேணாம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், உன்னை நேரடியா பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. இது கேட்டதோடமா தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த புவனேஸ்வரி கூப்பிட்ட இடத்துக்கு கிளம்புறாங்க. முக்கியமா தனா வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது கதர் கேக்குறாரு, தனா எங்க போற அப்படின்னு. தனா சொல்றாங்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன், தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதுக்கு மேலேயும் கேட்டா தனா திட்டுவா அப்படின்ட்டு கதிர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தனா வந்துட்டு நேரா புவனேஸ்வரிய போய் பாக்குறாங்க.
அப்ப புவனேஸ்வரி நேரா தனாவை பார்த்துட்டு ஓடி வந்து தனாவை கட்டிப்பிடிக்க, அப்ப தனா கேக்குறாங்க, என்னாச்சு ஆண்டி, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, ஏன் ஆண்டி என்னாச்சு, கார்த்திக் சாருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்திக் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான வேலை பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை தனா அப்படின்னு. தனா கேக்குறாங்க, ஏன் ஆண்டி அப்படி பேசுறீங்க, அப்படி என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, கார்த்திக் சார் அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கிறான். அந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் மாயா வந்து கோவப்பட்டு கதிர உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு. தானே கேக்குறாங்க, வீடியோவா, என்ன வீடியோ ஆண்டி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, அப்ப இந்த விஷயத்த பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா தானா அப்படின்னு. தனா சொல்றாங்க, இல்லையா ஆண்டி, எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாது, என்ன வீடியோ அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இதை காமிக்கிறதுக்கு எனக்கே மனசு சங்கடமா இருக்குமா, வேற வழி இல்லை, இந்த வீடியோல நீ தான் இருக்க, அதனால காமிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா கிட்ட அந்த வீடியோவை காமிக்க தனாவுக்கு தூக்கி வாரி போடுது. தனா அப்படியே அழுகுறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருமா தனா, இந்த வீடியோ வந்துட்டு என் கார்த்தி தான் எடுத்திருக்கான், அவன் தான் இந்த வீடியோவை எடுத்து உன்னை செமையா மாயாவை மிரட்டி இருக்கான், அதான் கோவப்பட்டு மாயா கதிரை வந்துட்டு உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்கா. கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எந்த அளவுக்கு கார்த்தியை விரும்பினன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவன் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சாரா இதை பண்ணது அப்படின்னு நம்ம மாயா தனாவுக்கு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா தனா அந்த அளவுக்கு கார்த்தியை விரும்பி இருக்கா. அப்ப தனா நேரா புவனேஸ்வரிய பார்த்துட்டு, ஆண்டி, நான் கார்த்திக் சாரை வெறுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா அந்த போனை காமிச்சு, இது கார்த்தியோட போன் தானே அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, ஆமா, இது கார்த்திக் சாரோட போன் தான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவன் தான் இந்த வீடியோவை எடுத்தது, என்னை மன்னிச்சிருமா, இதனால நீ தப்பான முடிவு எதுவும் எடுத்திருக்காத, அவன் அவன் போன்ல இந்த வீடியோ இருக்கு, நான் டெலீட் பண்ணிடுறேன், நீ எதுவும் சாகுற மாதிரியெல்லாம் முடிவு எடுத்துறாத அப்படின்னு. இது கேட்டதோட தனாவுக்கு பயம் தாங்க முடியல. தனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட தனாவுக்கு வீட்டுக்குள்ளேயே போக முடியல. அப்ப தனா இங்கேருந்து நேரா ஒரு கிணத்துக்கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு, கார்த்திக் சார் நல்லவருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு, நான் இது தெரியாம மாயா, அம்மா எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப பகைச்சுக்கிட்டேனே, எங்க அப்பாவும் இப்ப அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்திக் சார் தானா, அவரை நான் முழுசா நம்பினேன், முழுசா காதலிச்சேன், ஆனா கடைசியில அவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரே அப்படின்ட்டு தானா அழுகுறாங்க. அப்ப தானா ஒரு முடிவு பண்றாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு தானா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கிணத்துக்குள்ள விழுறத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு தனாவை காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, பெரியம்மா எங்க தனா, நானும் ரொம்ப நேரமா தேடி பாக்குறேன், தனாவையே காணோம் அப்படின்னு. அப்ப கதிர் வந்துட்டு நேரா மாயா கிட்ட, தனா வந்துட்டு ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறதா போனா, நான் எங்க போறேன்னு கேட்டேன், அவ என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டா, இதுக்கு மேலேயும் கேட்டா கண்டிப்பா அவ என் மேல கோவப்படுவா அப்படின்ட்டு தான் நான் அடுத்த வார்த்தை எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, சரி எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியுமா அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அது யாருன்னு தெரியல, காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி மறுபடியும் ஏதாவது சொல்லி தனாவை கூப்பிட்டுருப்பாளோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தெரியல பெரியம்மா அப்படின்னு. அப்ப டக்குன்னு மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது. பிரியா அப்படிங்கிறவங்க கால் பண்றாங்க. அப்ப மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க சொல்றாங்க, அக்கா, தனா தப்பான முடிவு எடுத்துட்டாக்கா, தனா கிணத்துக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா பிரியா சொல்ற அப்படின்னு. பிரியா சொல்றாங்க, ஆமாக்கா, நாங்க இப்ப காலேஜ் கிட்ட இருக்கோம், வாங்கக்கா அப்படின்னு சொன்னதோட மாயா அழுதுகிட்டே இங்க இருந்து வராங்க. ஜானகி கேக்குறாங்க, மாயா என்னாச்சுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தனா தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, தானா கிணத்துக்குள்ள விழுந்துட்டாலும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, அந்த குடும்பமே வந்துட்டு அதிர்ச்சி அடையுது. பத்மா சொல்றாங்க, ஐயோ, இந்த மாயாவால இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே, இப்படி அமைதியான ஒரு பொண்ண இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அவ வாழ்க்கையவே முறியடிச்சிட்டாளே அப்படின்ட்டு பத்மா பேச, மணி சொல்றாரு, இந்த நேரத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது உனக்கு அறிவே இருக்காதா, இப்ப நம்ம போயிட்டு தனவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஜானகி சொல்றாங்க, அவரு வேற இல்லையே, அவரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாரே அப்படின்ட்டு ஜானகி அழுதுகிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க,
அம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, கண்டிப்பா தனாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்ததுனால தனாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்ப தனா வந்துட்டு லைட்டா கண் முழிக்க, அப்ப அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன காரியண்டி பண்ண அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, "அஹ் எனக்கு உயிரோட இருக்க விருப்பமே இல்லை அப்படின்னு." அப்பன்னு பார்த்து மாயா ஜானகி எல்லாரும் வர, அப்ப தனா நேரா மாயாவை பார்த்ததோட மாயா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, தனா என்னமாச்சு அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, கார்த்தி இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஏன் மாயா உனக்கு தெரியாதா, அந்த வீடியோவை காமிச்சுதான் உன்னை மிரட்டி இருக்கான். நீ என் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதிரை வந்துட்டு என் கழுத்துல கட்டாய தாலி கட்ட சொல்லியிருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அப்ப தனா சொல்றாங்க, புவனேஸ்வரி ஆண்டி தான் சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகி, கண்டிப்பா அவ நீ இந்த மாதிரி முடிவு எடுப்ப அப்படிங்கிறதுக்காக தான் அவ உன்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா நீ முட்டாள்தனமா இந்த மாதிரி மேலேருந்து குதிக்க பார்த்துட்டியே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். கதிர் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், இனிமே கதிர் தான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை அவனால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இது எல்லா விஷயமும் கதிருக்கு தெரியும், அதனாலதான் கதிர் வந்து. தனா சொல்றாங்க, அக்கா இனிமே என்னால உயிரோடவே இருக்கவே முடியாது மாயா, என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருமா கவலைப்படாத, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஜானகி வந்துட்டு அழுக்குறாங்க, ஏன் தனா என்ன பத்தியெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கலையா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன தலைமுழுகிட்டு நீ தான் என் உலகம் அப்படின்னு உன்னை தானமா நம்பினாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கே, அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல அம்மா அந்த கார்த்தி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஊர் ஃபுல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. கார்த்தி இந்த மாதிரி தனாவை வீடியோ எடுத்து வச்சதுனாலதான் கதிர் வந்துட்டு தனாவோட கழுத்துல தாலி கட்டியாச்சு அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே தனாவை தான் வந்துட்டு மோசமா பேசுறாங்களே தவிர்த்து கார்த்தியை வந்துட்டு எதுவும் தப்பு சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு தான் பொண்ணோட மானம் போயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கார்த்தி கேக்குறாரு, அத்தை என்ன காரியத்தை பண்ணிருக்கீங்க, எல்லாருமே என்னதான் பேசுறாங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அது விடு, ஆனா அந்த ரகுராமோட குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிதில்ல, கோயில் திருவிழாவில் எப்படி வந்துட்டு கெத்தா இருப்பான், இப்ப அவனுக்கு எல்லாருமே ரொம்ப கேவலமா பேசுறாங்க, எனக்கு கேட்க கேட்க காதெல்லாம் இனிமையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அத்தை இப்ப என்னதான் ஊரு ஃபுல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அது இருக்கட்டும், எல்லாருமே இப்படி பேசுறதுனால கண்டிப்பா கதிருக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகியிருக்க கூடாது, உனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் ஆகியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராமோட குடும்பம் அசிங்கப்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்னத்த சொல்றீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த வாய்ப்பு கண்டிப்பா உனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் பாரு அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, கார்த்திக் கேக்குறாரு, எப்படித்த அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அத பஞ்சாயத்தை கூட்டி எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி கேக்குறாரு, புவனேஸ்வரி நல்ல முடிவுதாம எடுத்திருக்கா, அந்த ரகுராமோட குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.